நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் ஓய்வூதியர்களுக்கு வீடு தேடி வரும் சேவை சற்று முன் வெளியான குட் நியூஸ். ஓய்வூதியர்களுக்கு பென்ஷனர்களுக்கு என்ன வகையான சேவைகள் வீடு தேடி வந்து வழங்கப்படுகிறது, இந்த வீடு தேடி வரும் சேவையை பயன்படுத்துவதற்கு பென்ஷனர்கள் ஓய்வூதியதாரர்கள் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், இதற்கான நிபந்தனைகள் என்ன வகையான வழிமுறைகள் உள்ளது, இந்த சலுகையின் மூலமாக என்ன வகையான, அதாவது குறிப்பாக மாதந்தோறும் தொடர்ந்து பென்ஷன் பெறுவதற்கு இந்த வீடு தேடி வரும் சேவை பயனுள்ளதாக இருக்குமா, இதற்கான வழிமுறை என்ன, பின்பற்றப்பட வேண்டிய நிபந்தனைகள் என்ன, விண்ணப்பிக்கும் முறை ஏதேனும் உள்ளதா, சமர்ப்பிக்கும் முறைகள் ஏதேனும் உள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். ஓய்வூதியர்கள் பென்ஷனர்களுக்கு பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு வீடு தேடி வரும் சேவை என்ற அறிவிப்பின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஓய்வூதியதாரர்கள் இந்த சேவையை உடனடியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் நேரம் தாழ்த்தாமல் தங்களது அருகில் உள்ள தபால் நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மற்றும் மத்திய அரசிலும் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்களுக்கு அஞ்சல் துறை ஒரு முக்கியமான வசதியை அறிவித்துள்ளது. இனிமேல் வாழ்நாள் சான்றிதழை பெற வங்கிகள் அல்லது அரசு அலுவலகங்களுக்கு சென்று காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தபால்காரர் நேரடியாக அவர்களின் வீடுகளுக்கு வந்து பயோமெட்ரிக் முறையில் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் தொடங்கி அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் தங்கள் வாழ்நாள் சான்றிதழை கட்டாயமாக புதுப்பிக்க வேண்டியிருக்கும். இதனை நேரடியாக செல்கின்றதற்கு உடல்நலை குறைவு, வயது முதிர்வு, தூர பயணம் போன்ற சிரமங்களை கருத்தில் கொண்டு அஞ்சல் துறை இந்த மொபைல் சேவையை தீவிரப்படுத்தியுள்ளது. இது முதியவர்களுக்கு பெரும் நிம்மதியாக அமையும். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கிகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த சேவையில் தபால்காரர் வீட்டிற்கு வரும்போது ஆதார் எண், கைபேசி எண், ஓய்வூதிய கணக்கு விவரம் உள்ளிட்ட தகவல்களை பதிவு செய்வார். விரல் ரேகை சரிபார்க்கப்பட்டவுடன் டிஜிட்டல் சான்றிதழ் சில நிமிடங்களில் உருவாக்கப்பட்டு உடனடியாக துறை சார்ந்த கணினி செயலாக்கத்திற்கு தொடர்பு கொள்ளப்படும். சேவைக்கான கட்டணமாக ரூபாய் 70 மட்டும் வசூலிக்கப்படும் என அஞ்சல் துறை உறுதியளித்துள்ளது. இது வங்கி அல்லது ஆன்லைன் சேவைகளை நன்கு அறிந்திராத முதியவர்களுக்கு மிகவும் எளிமையான மற்றும் பாதுகாப்பான வழியாக காணப்படுகிறது. தபால்காரர்கள் இதற்கான தனி பயிற்சியும் பெற்றுள்ளனர். ஓய்வூதியம் பெறும் செயல்முறையில் தாமதம் ஏற்படாமல் இருக்க ஓய்வூதியதாரர்கள் இந்த சேவையை உடனடியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் நேரம் தாழ்த்தாமல் தங்களது அருகில் உள்ள தபால்காரர்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக உடல்நலம் தளர்ந்த முதியவர்களுக்கு இது மிக அவசியமான சேவையாக பார்க்கப்படுகிறது. மேலும் சமீபத்தில் அறிமுகமான அட்வான்ஸ் டிஜிட்டல் டெக்னாலஜி முறைகள் மூலமாக ஓய்வூதியர்கள் தகவல் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் ஒருமுறை சமர்ப்பிக்கப்பட்டால் அது தரவுத்தளத்தில் பதிவு செய்யப்படும் என்பதால் பயனாளர்களுக்கு கிடைக்கும் சலுகைகளில் எந்த தடையும் ஏற்படாது. தமிழக அஞ்சல் துறை இந்த வசதியை மேலும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் வரும் மாதங்களில் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களிலும் இந்த சேவைகளை முழுமையாக செயல்படுத்தும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோவில் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.